ஹலோ சில்லுங்களே, இன்றைக்கி கார்த்திகை அமாவாசை. நம்ம வீட்டில் ஒரு சின்ன பூஜை முன்னோர்களுக்காக. இது வந்து எங்கள் அண்ணன், தாத்தா, பாட்டி. இவங்க வந்து கடவுளுக்கு கீழே தான் இருக்கணுங்கிறதுனால கடவுள் படத்துக்கு கீழே தான் வச்சுருக்குறோம். இவங்க வந்து எனக்கு பிடிச்ச பஞ்சமுக ஆஞ்சநேயர். இவர் என்னன்னா, இது சரஸ்வதி. ருத்ராஜம் இருக்காங்க, அதனால் மறைச்சிருக்கனால இவங்க சரஸ்வதி, இவங்க லட்சுமி. அப்படியே என்னென்ன கடவுள் இருக்கிற வாராதி அம்மன், இவங்க நரசிம்மன், இவங்க விநாயகர். இவர் வந்து எங்கள் குலசாமி கற்பனசாமி. இது வந்து சதுரகிரி மலை போனோமா, சதுரகிரி மலை போனப்போ இந்த கட்டை வாங்கிட்டு வந்தோம். அதை பூஜை ரூமில் வச்சாச்சு. இந்த படத்தில் எல்லா கடவுளுமே இருப்பாங்க. விநாயகர், லட்சுமி, சரஸ்வதி, பெருமாள், திருப்பதி வெங்கடாதளபதி, முருகர், வள்ளி, தெய்வ யானை. இங்கே வந்து கோமாதா. இவங்க வந்து காஞ்சி காமாட்சி. இதை சுற்றி வந்து மயில் இறகு இருக்கும் பூஜை ரூமில். இதுதான் இப்போதைக்கு எங்கள் வீட்டு பூஜை ரூம்னு தனியாக இல்லைம்மா. ரூம்லேயே நாங்கள் வந்து பூஜை ரூமை ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். அதனால் இப்போதைக்கு இதுதான் எங்கள் வீட்டு பூஜை ரூம்பு. இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்டாச்சு. இவங்க வந்து சுதர்சன சக்கரம்மா. பெருமாள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பெருமாள் பிடிக்கிறதுனாலே நம்மளுக்கு வந்து அந்த சக்கரத்தை வச்சு நாங்கள் பூஜை போடுவோம். இது வந்து பாலில் தான் வாஷ் பண்ணுறது. பசும்பாலில் வாஷ் பண்ணிவிட்டு பசும்பாலில் கழுவிட்டு அதுக்கு வச்சு பூஜை போடுறது. உங்கள் வீட்டு பூஜை ரூமெல்லாம் எப்படி இருக்குது? இதாம்மா. தண்ணி வந்து எப்போதுமே இருக்கும். ஒரு டம்ளர் தண்ணி வந்து எப்போதுமே இருக்கும். தண்ணியை மட்டும் நம்ம மாற்றி வைக்கணும். பூஜை ரூமில் எப்போதுமே ஒரு கிளாஸ் தண்ணி வைங்க. எப்போதுமே தினமும் அந்த தண்ணியை வந்து மாற்றிட்டு புது தண்ணியாக எடுத்து வைங்க. அப்புறம் ஏதாச்சும் ஒரு நம்ம இதுக்கு சாமிக்கு நம்ம ஸ்பெஷலாக எதுவும் செய்ய வேணாம். நம்ம வீட்டில் என்ன நம்ம சாப்பாடு செய்கிறோமோ, ஏன்னா நம்ம முன்னோர்கள் நம்ம கடவுள், அந்த சாமிக்கு அந்த பூஜைக்கு வச்சு அதை வந்து ஒரு நெய்வேத்தியம் பண்ணிவிடுவோம். உங்கள் வீட்டு பூஜை ரொம்ப எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.